விசுவாச பார்வை மட்டுமல்ல, உங்கள் வாயிலே விசுவாச வார்த்தைகளும் இருக்க வேண்டும். நீங்கள் நான் எல்லாம் தரிசிக்கிறேன், ஆனால் என்ன நடக்குமோ தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே, எல்லாம் சரிங்க, ஆனால் என்ன நடக்குமோ தெரியல. பிஸ்னஸ் போகிறத பார்த்தா எப்படி தான் முடியுமோ தெரியல. பொண்ணு திருமணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி தான் நடக்குமோ தெரியல. இந்த அவிசுவாச வார்த்தைகள் தான் பல வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறது. இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் போகும்போது ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போகணும். இனிமே என் வாயில் நான் எதை பேச மாட்டேன். இவ்வளோ மெதுவாவா சொல்லுவீங்க? அவிசுவாசத்தை பேச மாட்டேன். உங்களுக்கு நான் இந்த சின்ன புக்லெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேனே, இந்த புக்லெட்ஸில் 200 ப்ரேயர்ஸ் இருக்குது. எல்லாமே வேர்ஸ் பேஸ்ட், ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையிலான ஜெபங்கள். சுகத்திற்கான அந்த புக்லெட்டில் சுகத்திற்கான 200 வாக்குத்தத்தங்களை தெரிந்தெடுத்து, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் இதை விசுவாசிக்கிறேன், சொல்லி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன், இப்படிதான் அந்த ப்ரேயரே இருக்குது. அப்போ இனிமே உங்கள் ஜெபத்தை எப்படி மாற்றணும் தெரியுமா? கவனிங்க. ஆண்டவரே இறங்க மாட்டீரா, ஏசப்பா மனம் இறங்க மாட்டீரா, ஆண்டவரே இறங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தையை பேசக்கூடாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லியிருக்குது, பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே, உங்கள் வார்த்தையின்படி செய்யுங்க. உங்கள் ஜெபங்கள் இனிமே வசனம் கலந்ததாக இருக்க வேண்டும். என்ன கலந்ததாக இருக்கணும் சொல்லுங்க. இனிமே சும்மா நம்ம சொந்த வார்த்தையை பேசலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க பிரேயர், யுவர் பிரேயர் ஷுட் பி வேர்ட் பேஸ்ட் பிரேயர். வசனத்தை சொல்லி 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 விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்களே அந்த வசனம் மதிலிடிக்கிற எந்திரம் போல, ஹல்லேலூயா, சத்துருடைய அரண்கள் எல்லாம் விழும், பிசாசின் கோட்டைகள் எல்லாம் விழும். நீங்கள் என்ன காரியத்திற்காய் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கான பதில்களை நிச்சயமாய் உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு தேவையானது விசுவாச வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதாவது அவருடைய சூழ்நிலைமை, இன்னைக்கு உங்க சூழ்நிலைமை எப்படி இருக்குது அதே போலதான் ஆபிரகாமின் சூழ்நிலைமை இருந்தது. ஆனால் அவர் ஒன்றை நம்பினார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி என்ன செய்தாராம்? விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். என்றால் தேவனை புகழ்ந்தார், தேவனுக்கு நன்றி சொன்னார், விசுவாச வார்த்தைகளை பேசினார் என்றுதான் அர்த்தம். ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் ஆண்டவர் வாக்கு பண்ணின உடனேயே வரவில்லை. அது வந்திருந்தால் அவர் ஆகாரை திருமணம் செய்திருக்க மாட்டார். ஆனால் படிப்படியாய் 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 விசுவாசத்தில் வளர்ந்து பெரிய மாபெரும் விசுவாச வீரனாய் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நம்மெல்லாம் இப்படிலாம் இல்லையே, நம்ம மனசுல எப்பவுமே அவிசுவாசம் தானே வருது. என்ன ஜெபம் பண்ணா கூட ஜெபம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது அவிசுவாசமா தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாச வார்த்தைகளை பேச 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 ஆண்டவர் உங்களை விசுவாசத்தில் வளர்ப்பார். விசுவாசம் எப்படி வளரும் அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையினாலே வரும். ஒரு நல்ல ஹேபிட்டை இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற இவ்வளோ விசுவாசிகளும் நீங்க எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணணும். அதிகாலையில் எழும்பி உங்கள் ஜெபத்தை முடித்து விட்டு உங்களை நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு
போய் உட்கார்ந்து தெளிந்த மனதோடு தேவனுடைய வார்த்தையை படிங்க. அவசர அவசரமாக படிக்கக்கூடாது, வேக வேகமாக படிக்கக்கூடாது. வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சரி ஒரு 4 வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் 16 வசனம் இருந்தால் 4 வசனத்தை படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது. வாலிப பிள்ளைங்களே உங்களுக்கு சொல்கிறேன், சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி அதுதான் உங்களை விசுவாசத்தில் வளர்க்கும். உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாய், சில வேளைகளில் ஒருவர் இல்லைன்னா சத்தமாய் நீங்கள் வேதத்தை படிப்பீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல கண் அப்படி நிற்கும். அந்த வசனத்தை விட்டு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி போக முடியாது. அப்படி அனுபவம் வந்திருக்குதா? அப்படி அவ்வளோதான். ஐயோ, ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாரு. அந்த வசனத்தை 100 முறை படிச்சிருப்பீங்க, அந்த வசனத்தை எத்தனையோ முறை பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கு அந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் கொடுக்குற ஃபெய்த் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான ஒரு ஃபெய்த்தாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த செய்தி என்ற ஒன்றை எங்கள் ஊழியத்தின் மூலமாய் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்த செய்தியை வாங்குறதுக்கு நாம் படுற பாட எனக்கு தான் தெரியும். ஐயோ, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க. 1000 வசனம் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒரு வசனத்தையும் எடுக்க மாட்டேன். உட்கார்ந்து சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. திடீரென்று என்றோ ஒரு நாள் படித்து கொண்டிருப்போம், அல்லது மைண்டுக்குள்ள அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் அந்த வசனம். அது உள்ள வந்த உடனே இங்க இருக்கிற ஃபெய்த்து இங்க வந்துடும். அதுதான் கர்த்தர் பேசுகிற வசனம். நீங்க பல வேளைகளில் கர்த்தர் எப்படி பேசுவார், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியலன்னு திணறீங்களே, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாய் தேவனுடைய வசனத்தை நீங்க படிக்கும்போது 28 வசனம் இருக்கிற அந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் உங்கள் கண்கள் நிலை குத்தி நிற்கும். இது என்ன இந்த வசனம் இப்படி சொல்லுதே, இது என்ன இப்படி சொல்லுது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சுன்னா எத்தனையோ முறை வாசிச்சிருப்பீங்க. என் விளக்க ஆண்டவர் ஏற்றுவார், என் குடும்ப விளக்கை ஏற்றுவார், என் பிள்ளைகளின் விளக்கை ஏற்றுவார். நீங்களே அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அனுபவத்தை தயவு செய்து ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு நிறுத்தி நிதானமாய் வேதத்தை படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தால்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சரி, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் விசுவாசத்தை பேசினதினால் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினாராம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் ஆண்டவர் வருநாட்களில் அப்படிப்பட்ட அனுபவங்களை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு பாடலின் ஒரு கவியை பாட விரும்புகிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு பாடல். நிச்சயமா இந்த பாடலை போலவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அவரை நம்புகிற உங்களுக்கு பலன் அளிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். நடக்கும்
நடக்கும் நடக்கும் நடக்கும் நடக்கும் அற்புதம் எனக்கு நடக்கும். சொல்லுங்களேன், நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஹல்லேலூயா. இத போன்ற விசுவாச பாடல்களை நீங்க பாடணும். எல்லாம் சோக பாட்டா பாடக்கூடாது. ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா, உம்மை நோக்கி கூப்பிட, அதெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் சொன்ன தரிசனம் நிறைவேற. இதை விசுவாசிச்சாதான் நம்முடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.